படம் பாத்தீங்களா? சரி படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க ஏ கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேவா? இல்ல இல்ல இல்ல, ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஃபேமிலி கிடையாதுங்க, அடல்ட் பார்க்கலாங்க. இங்க அடல்ட் மூவில வந்துட்டு ஃபேமிலி பார்க்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல 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 பஸ் நீங்க படம் பார்த்துட்டு தானே வந்தீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் a குட் மூவி. படம் பாத்தீங்களா? சரி படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க ஏ கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேவா? இல்ல இல்ல இல்ல, ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். அது எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு நான் எனக்கு மட்டும் தான் பேச முடியும். சரிங்களா? ஒன்றும் ஒரு பெருசோட கதை, ஒரு பெரியவரோட கதை தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர் காமெடி, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்டர் வந்து டன் அ குட் ஜாப். குட்டியா அங்கங்கே இருந்துச்சு, பட் தென் கவரப் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்க வந்து பார்த்ததுல அண்ட் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க படத்தை. அண்ட் வேறு லெவலில் இருக்க படம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் 3வது வாட்டி படம் பார்க்குறேன். அண்ட் 3வது வாட்டி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். என்ன கதைன்னா, எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கோம். இது சிரிப்பு பயங்கரமா, படம் ஃபுல்லுமே சிரிப்பாக தான் இருந்தது. லேடிஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாமே. ஆமா, டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. எக்ஸ்ட்ரானரியா நடிச்சிருக்காங்க. ரொம்ப எந்த குறையுமே இல்லை, நல்லா இருக்கு. தாராளமா பார்க்கலாம். காமெடி எல்லாம் கனெக்ட் ஆகுதா? வொர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு இன்டர்வல் எப்போ வந்ததுன்னு தெரியல. நான் அங்க ரொம்ப மூழ்கி போய் பார்த்துட்டு போல படத்துக்குள்ள. காமெடி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு டக்கு கன்வே ஆகுது. சூப்பரா கன்வே ஆகுது. லைக் உடனே நிறைய கிளாப்ஸ் வந்தது. நான் ரசிச்சு பார்த்தது பின்னாடி இருக்க சவுண்ட்ஸ்லாம் நான் கவனிச்சேன். நிறைய கிளாப்ஸ், நிறைய பேர் சிரிச்சாங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏ சர்டிஃபைடு படம் பேர் சொல்லுங்க. அது அந்த கதையிலேயே அது ஒண்ணுதான் இருக்கு. ஐ மீன் தப்பா சொல்லிட்டோம். இல்ல அது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பார்க்கலாம். பட் மூவி வந்துட்டு காமெடியா தான் இருக்கு. காமெடி ஆடியன்ஸும் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இல்ல அந்த மாதிரி காமெடிஸ் எதுவும் இல்லை. கான்செப்டே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னா நல்லா தான் இருக்கு. ரொம்ப மைனஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்டெடியாக வந்துட்டு ஒரு மூமெண்ட்டோ எதுவும் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணி காமெடிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரெடின் கிங்ஸ்லி காமெடிஸும் நல்லா இருக்கு. ப்ளஸ் வைபவும் நிறைய காமெடிஸ் பண்ணியிருக்காரு. சின்ன எல்லாமே டைமிங் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் அது ஜஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்துட்டு படம் நல்லா இருக்கு, காமெடியாக தான் இருக்கு, ஃபன்னா பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கருத்து அவங்க ரிப்பீட்டடாக வர சொல்கிறாங்க, வாழ்ந்த அந்த மனுஷமாக தான் வாழணும், செத்த அந்த மனுஷமாக தான் சாகணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 3 பொண்டாட்டி, பொண்டாட்டி வாப்பாட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பெண்களை வச்சுருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரீங்க? வாழ்ந்தா இந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை இந்த படத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்தை எப்படி சென்சார் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு கருத்தை தான் இந்த படம் மெயினாக சொல்லுது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வர வேண்டிய படம், காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால சுத்தமாக படம் வந்து கிடைக்கல. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. இந்த சீன்ஸ் டயலாக் நீங்கள் ஸ்கிரிப்டை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா டைமிங் வந்து மிஸ் ஆச்சு. கன்ஃபார்மாக இருக்குங்க. ஒரு டெத்து வீட்டில் வந்து அழுக, சண்டை, இதை தாண்டி வேற என்ன விஷயம் நடக்கும்னா ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கொண்டு போகிறது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரில. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே சிரிச்சாங்க. ஆமா, இல்ல எனக்கு பெருசா அப்படி தோணல. ஏன்னா எனக்கு இன்டர்வல் வந்ததே தெரியல. நான் ஓகே ரொம்ப நேரம் ஜூம் வச்சிருந்தேன், ஓகே இன்டர்வல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ தனியாக எதுவும் நான் ஃபீல் பண்ணல. நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். சுவாமிநாதன்லாம் வந்து காமெடி பண்ணுறாரு. அவர் ஸ்டைலில் பண்ணாமல் இந்த டைரக்டர் வேற ஒரு ஸ்டைலில் வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ அவர் பேசின விதம் பார்க்கும்போது அந்த காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. எல்லா சீன்லையுமே காமெடி இருக்கிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்குது. பட் டைமிங் மிஸ் ஆனதுனால ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட பேசிக் கான்செப்ட் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுங்க. ஒரு வயசான ஒருத்தர் இறந்து போகிறாரு, அவருக்கு நட்டுட்டு நிற்குது. ஸோ அதை வந்து யாருக்குமே தெரியாமல் அவர் வந்து புதைக்கணும்னு எரிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்செப்ட் தான். பட் ஒரு துளி கூட உங்களுக்கு கிளாமர் இந்த படத்தில் கிடையாது. ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். வெறும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் டோட்டல் படமே போயிருக்கு.